ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நீங்க சென்னை வாசியா இருக்கீங்க அப்படின்னா சென்னை கார்ப்பரேஷன் உங்களுக்கு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது இது வரைக்கும் நீங்க ப்ராப்பரா வந்து உங்களோட சொத்து வரியை நீங்க வந்து பேமெண்ட் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வீட்டுக்கே வந்து கியூஆர் கோடு கூட வந்து என்ன பண்ண போறாங்கன்னா நோட்டீஸ் வந்து அனுப்ப போறதா சொல்லியிருக்காங்க. நோட்டீஸ் மட்டும் அனுப்புறது இல்லாம உங்க மேல வந்து நடவடிக்கை வந்து எடுப்போம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமா வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட் பத்தி பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ணாம இருக்கீங்க, டாக்ஸ் வந்து கட்டாம இருக்கீங்க அப்படின்னா இப்பவே வந்து பே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி ஆன்லைன்ல வந்து உங்களுடைய டாக்ஸ் வந்து பேமெண்ட் பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல கடைசியில சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் குள்ள போகலாம். ஓகே. சென்னை கார்ப்பரேஷன் வந்து ஒரு புதிய ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இது நீங்க நியூஸ் பேப்பர்லயும் சரி, நியூஸ் சேனல்ஸ் அண்ட் சோசியல் மீடியால நீங்க வந்து இப்ப ஈவினிங்ல இருந்து பார்த்திருப்பீங்க. முறையாக சொத்து வரி செலுத்தாதவர்களுக்கு நோட்டீஸ். அதாவது முறையாக சொத்து வரி செலுத்தாதவர்களுக்கு கியூஆர் கோடுடன் கூடிய நோட்டீஸ் அப்படிங்கிறது வந்து அனுப்ப சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காங்க. 2,00,000 பேருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பப்படும் என தகவல். கியூஆர் கோடு குறியீடை ஸ்கேன் செய்து வரியை செலுத்தலாம் என அதிகாரிகள் வந்து தகவல். நீண்ட காலமாக பாக்கி வரி பாக்கி வைத்துள்ள 2,00,000 வணிக கட்டிடங்கள் அப்படிங்கிறது வந்து கமர்ஷியலா இருக்கக்கூடிய பில்டிங்கு, அடுக்குமாடி கட்டிடங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியும் சொத்து வரி வந்து பாத்தீங்கன்னா செலுத்தாதோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கறதையும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. சோ நீங்க இது வரைக்கும் வந்து ப்ராப்பரா உங்களுடைய டாக்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், அதாவது உங்களோட சொத்து வரி நீங்க வந்து பேமெண்ட் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்க நியர்பைல இருக்கக்கூடிய ஆபீஸ்ல போயிட்டு பேமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க ஆன்லைன்லயே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கியூஆர் கோடு கூட வந்து வச்சு நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. சோ சென்னை கார்ப்பரேஷன்ங்கிற வெப்சைட்ல வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆன்லைன் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்னா ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கொடுங்க. அதே மாதிரி வந்து ப்ரொவிஷனல் டாக்ஸ்னா ப்ரொவிஷனல் டாக்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். கொடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய அந்த அசஸ்மெண்ட் நம்பர் வந்து கொடுத்திருப்பாங்க. அதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்லைன்லயே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ உங்களோட வார்டு, உங்க பில் நம்பர், உங்களுடைய டிவிஷன் கோட் இது எல்லாமே வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஆன்லைன்ல ஃபீஸ் வந்து எவ்வளோ ₹1000 வருதுன்னா ₹1000, ₹2000 வருதுன்னா ₹2000 நீங்க ஆன்லைன்ல வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும். அப்படி நீங்க வந்து பண்ணாம வெயிட் பண்ணிட்டீங்க, பெண்டிங்ல போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்க வீட்டுக்கே வந்து டைரக்டா நோட்டீஸ் வந்து சென்னை கார்ப்பரேஷன் வந்து அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. அது அனுப்புறது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து பெனால்டி போடுவாங்க. உங்க மேல வந்து நடவடிக்கையுமே வந்து எடுக்கப்படும் அப்படிங்கிறது வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து கொஞ்சம் குயிக்கா வந்து ஃபாலோ பண்ண பாருங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கக்கூடிய சென்னை பீப்புளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.